அடிச்சுக்கிட்டு ரீல்ஸ் போடக்கூடிய அவலங்கள் நடக்கும் சொன்னா சட்ட ஒழுங்கு இல்ல. ஏன் சட்ட ஒழுங்கு இல்லைன்னு சொன்னா நேற்றைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. முதலமைச்சர் நின்று டான்ஸ் ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். தமிழ்நாட்டில் மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடியது காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் எதுவுமே இல்ல. காவல்துறைக்கு டிஜிபிங்கிறது மிக முக்கியம். தளபதி அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்துடைய காவல்துறைக்கு தலைமையாக டிஜிபியை இதுவரைக்கும் நியமனம் செய்யல. ஏன்னா நியமனம் செய்யக்கூடிய டிஜிபி தனக்கு ஒத்துழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்களா அப்படிங்கிற சந்தேகம் மு.க. ஸ்டாலினுக்கு இருக்கிறதுனால காவல்துறையை பயன்படுத்தி மாற்று கட்சிகளை தாவேக மாதிரியான கட்சிகளை அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட முடியாது அப்படிங்கிற காரணத்தால டிஜிபியை நியமனம் செய்யாமல் இருக்கிறார்கள். இதுதான் மிக முக்கியமான பிரச்சனை தமிழ்நாட்டில். எனவே உடனடியாக டிஜிபியை நியமனம் செய்து உடனடியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை நீங்க முடிவுக்கு கொண்டு வரலன்னு சொன்னா எல்லாருடைய கையிலையும் இருக்கக்கூடிய விசில், அது விசில் சத்தம் கிடையாது, உங்களுக்கு ஊதக்கூடிய சங்கு சத்தம். 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த சங்கு சத்தம் உங்களுக்கு எதிராக ஒலிக்கும். நீங்க தொடர்ந்து வீட்டுக்கு போக வேண்டியதா அப்படிங்கிறத உங்களுக்கு எச்சரிக்கையாக கூறிக்கொண்டு அன்பார்ந்த சகோதரர்களே, நம்ம கையில தான் பலம் இருக்கிறது, நம்ம கையில வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து ஒற்றுமையாக செயல்பட்டோம் சொன்னா 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை நாம வெற்றி பெறலாம். மக்கள் நம்ம கூட இருக்கிறாங்க, நாம மக்கள் கூட இருக்கிறோம். வெற்றிக்கு என்ன கவலையும் இல்லை அப்படிங்கிற இந்த மத்தியிலே கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஞ்ச மாட்டோம்.